வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பிராண்ட்ல ஒரு வித்தியாசமான இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பியூர் பாட்ஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டூ பாட்டம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பத்தி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்கா தான் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அற்புதமா குடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸும் வித்தியாசமா டிசைனா இருக்கு. உள்ள இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வித்தியாசமா டிசைனா இருக்கு. சிலிக்கான் டிப்பே இல்லாம, இது வந்து வெளிய இருந்து பாட்டு கேட்குற மாரி இருக்கும். பார்க்க ரொம்ப அற்புதமா, கேட்கறதுக்கும் சூப்பரா இருக்கும். அதே போல சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. இது மைக்ரோ எஸ்பி கிடையாது. டைப் சி போர்ட் தான். ஸோ நீங்க நைட் டைம்ல சார்ஜ் போடும்போது பார்த்து சார்ஜ் பண்ணணும் அவசியமே இல்ல. நீங்க எப்படி சார்ஜர் மாட்டினாலும் சார்ஜர் செட் ஆகும். ஸோ அதேபோல சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள 2 இயர்பட்ஸ் குடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் டிப்லாம் இதில கிடையாது. இது வந்து காதுக்கு வெளிய கூடி மாட்டுற மாரி தான் இருக்கும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, 2 கிளிப் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க காதுக்கு மேல கூடி வச்சு ஒரு கிளிப் மாரி போட்டு விட்டீங்கன்னா போதும். உங்க காத விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில கீழ விழவே விழாது. அதேபோல அந்த இயர்பட்ஸை நீங்கள் கிளிப்போடையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்பை கழட்டுற மாரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிளிப்பை கழட்டிட்டு நெக் பேண்டுக்கு ஒரு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை மாட்டிட்டாலும் நீங்கள் நெக் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இயர்பட்ஸாகவும் இந்த கிளிப்பை மாட்டி இயர்பட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமான மெத்தடில் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏர் வென்டிலேட்டட் இயர்பட்ஸ். ஏன்னா, மத்த இயர்பட்ஸை நீங்கள் மாட்டும்போது சிலிக்கான் டிப் வந்து காதை கப்புன்னு அடைச்சிரும். உள்ள கொஞ்சம் கூட ஏர் போகாது. ஸோ ரொம்ப கொஞ்ச நேரம் நீங்கள் பாட்டு கேட்டிங்கனாலே காது ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் டிப்பே கிடையாது. காதோட ஹோலுக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக நல்லா உள்ள காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஏர் சர்க்குலேஷனும் உங்கள் காதில் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் காது ஹீட் ஆகிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் இருக்காது. அதில் தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏர்வே டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. அதான் அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிலிக்கான் டிப் இல்லாமல் ஸ்பீக்கர் வந்து வெளியே இருக்கும். அதே போல் அந்த இயர்பட்ஸோட இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குவாட் மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. குவாட் மைக் சிஸ்டம்னா லெஃப்ட் இயர்பட்ஸ் 2 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸ் 2 மைக் இருக்கும். மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, குவாட் மைக் சிஸ்டத்தோட இஎன்சியும் சேர்த்து வருது. இஎன்சினா என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. ஸோ நீங்கள் தைரியமாக எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சத்தமான ஏரியா இருந்தாலும் நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா, அதில் ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணிவிட்டு, இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸ் வந்து 2மே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிலிக்கான் டிப் கிடையாது. முதலே சொன்ன மாதிரி நீங்கள் காதுக்குள்ள அந்த கிளிப்பை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா காதுக்கு வெளியே தான் அந்த ஸ்பீக்கர் இருக்கும், காதுக்குள்ளே போகாது. ஸோ அதில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா வென்டிலேட்டடான சிஸ்டம் இது. ஏன்னா காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரும், காது அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேட்டரி பேக்கப் தான் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த இயர்பட்ஸும் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 80 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இதை வந்து 80 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அதிகமான பேட்டரி பேக்கப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. 16mm நியோ டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 16mmங்கிறது ரொம்பவே பெரிய ஸ்பீக்கர் தான். ஸோ நீங்கள் காதுக்கு வெளியே வைக்கிறதுனால இவங்க 16mm கொடுக்காங்க. இதே சிலிக்கான் டிப் கொடுத்து 16mm கொடுத்தாங்கன்னா நீங்கள் காவாசி சவுண்டை கூட நீங்கள் ஏற்ற முடியாது, அவ்வளோ சவுண்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 16mm டிரைவர் கொடுத்து சிலிக்கான் டிப் இல்லாதனால வெளியே கூடி சவுண்டு கேட்கறதுனால இதில் வந்து 16mm அதுவும் நியோ டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக இருக்கும். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இதில். அதே போல் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட்டர் எந்த ஒரு கேஜெட்டோட நீங்கள் ஏர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லேகிங்குமே இல்லாமல் கனெக்ஷன் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, இல்லைனா சைக்கிளிங் பண்ணும்போது, இல்லைனா வெளியே ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் காதில் எவ்வளோ வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் லேசாக மழை வரும்போது நீங்கள் இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணால் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் அந்த இயர்பட்ஸை சுற்றி உள்ள கிளிப்பை நீங்கள் கழட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்கள் ஹெட்டில் நீங்கள் மாட்டி கரெக்டாக அது வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும். கிளிப் இல்லாமல் நீங்கள் அப்படியும் மாட்டிக்கலாம். 2 விதமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா சார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எமர்ஜென்சி பர்பஸ் நீங்கள் உடனே சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். 180 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை நீங்கள் போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது டப்பாக்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த கிளிப்பு நான் சொன்ன மாதிரி 2 விதமான கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. அதே போல் டைப் சி கேபிள், புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.